ஜூலை 5 பாகிஸ்தானில் ஆபரேஷன் ஃபேர் பிளே நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நாள். ஆபரேஷன் ஃபேர் பிளே என்பது 1977ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் நடந்த ஒரு முக்கியமான ராணுவ நடவடிக்கையாகும். பாகிஸ்தானின் ராணுவ தலைவர் ஜெனரல் முகமது ஜியாவுல் ஹக் தலைமையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பிரதமர் ஜுல்பிகர் அலி பூட்டோ தலைமையிலான பாகிஸ்தான் பீப்பிள்ஸ் பார்ட்டி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலில் மோசடி நடைபெற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்து கலவரங்கள் ஏற்பட்டன. இதனால் நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு அமைதி சீர்குலைந்தது. இதையடுத்து ஜெனரல் ஜியாவுல் ஹக் தலைமையில் பாகிஸ்தான் ராணுவம் ஆபரேஷன் ஃபேர் பிளே என்ற பெயரில் ராணுவ புரட்சியை ஏற்படுத்தியது. பிரதமர் பூட்டோ பதவியிலிருந்து அகற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விசாரணைக்கு பின்னர் தூக்கிலிடப்பட்டார். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது. அரசியல் அமைப்பின் செயல்பாட்டுக்கும் தற்காலிக தடை விதிக்கப்பட்டது. ஜியாவுல் ஹக் தலைமையில் ராணுவ ஆட்சி நிறுவப்பட்டது. இது பாகிஸ்தானில் பல வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு ராணுவ ஆட்சி தொடங்கிய நிகழ்வாகும். 1987 ஜூலை 5ஆம் நாள் தமிழீழ விடுதலை புலிகளின் கரும்புலிகள், அதாவது பிளாக் டைகர்ஸ் படைப்பிரிவு தொடங்கப்பட்டது. தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் இலங்கை படைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்த தற்கொலை படையாக பிளாக் டைகர்ஸ் அமைப்பை உருவாக்கினார். கரும்புலிகள் என்பது மிகுந்த மன உறுதி கொண்ட கடுமையான பயிற்சிகளை மேற்கொண்ட ஒரு வலிமையான தற்கொலை படையணியாகும். இராணுவ முகாம்கள், விமான நிலையங்கள், கடற்படைகள், முக்கிய அரசியல் தலைவர்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்துவதே கரும்புலிகள் படையணியின் இலக்காகும். தேசிய விடுதலைக்காக உயிரை அர்ப்பணிக்க தயாராக இருந்த கரும்புலிகள் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் மிகவும் உயர்ந்த நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். 1987 ஜூலை 5 அன்று யாழ்ப்பாணத்தில் நிகழ்ந்த முதல் கரும்புலி தாக்குதலில் கேப்டன் மில்லர் எனும் கரும்புலி வீரர் வெடிகுண்டுகளை சுமந்து கொண்டு ராணுவ வாகனத்தின் மீது பாய்ந்து தன்னை வெடிக்கச் செய்து ராணுவ வாகனத்தை அழித்தார். இதைத் தொடர்ந்து பல முக்கிய தாக்குதல்களில் கரும்புலிகள் முக்கிய பங்கு வகித்தனர். பண்டாரநாயக்க விமான நிலையம் மற்றும் வான்வழி தாக்குதலில் கரும்புலிகள் விமானங்களை நாசம் செய்தனர். இதுபோன்ற அதிரடி தாக்குதல்களால் கரும்புலிகள் உலகின் மிகவும் செயல்திறன் கொண்ட தற்கொலைப்படையாக அறியப்பட்டனர். 1950 ஜூலை 5ஆம் தேதி இஸ்ரேல் நாடாளுமன்றமான நெசெட் ஒரு முக்கியமான சட்டமான லா ஆஃப் ரிட்டனை நிறைவேற்றியது. இந்த சட்டம் உலகம் முழுவதிலும் உள்ள எல்லா யூதர்களுக்கும் இஸ்ரேலுக்குள் குடியேற உரிமை வழங்கியது. யூதர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக அனுபவித்த இடம்பெயர்வு மற்றும் இனவாத ஒடுக்குமுறைகளுக்கு பின்னர் இஸ்ரேலை தாய்நாடு என ஏற்க வழிவகுத்தது. யூதர்கள் அனைவரும் அவர்கள் பிறந்த இடம் எதுவாக இருப்பினும் தாய்நாடான இஸ்ரேலுக்கு குடியேறி அங்கு குடியுரிமை பெற இந்த சட்டம் வாய்ப்பு கொடுத்தது. யூதராக இருந்தாலோ அல்லது யூத முன்னோர்களாக இருந்தாலோ அவர்களுக்கு இஸ்ரேலுக்கு திரும்புவதற்கும் குடியுரிமை பெறுவதற்கும் சட்ட உரிமை உண்டு என்ற நிலையை இச்சட்டம் ஏற்படுத்தியது. அத்துடன் அவர்களது மனைவி, கணவர் மற்றும் குழந்தைகளுக்கும் இந்த உரிமை வழங்கப்பட்டது. இந்த சட்டம் யூத இனத்தினர் ஒன்று சேர்வதை வலியுறுத்தியதோடு இஸ்ரேலின் மக்கள் அமைப்பிலும் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. லா ஆஃப் ரிட்டன் இஸ்ரேலின் தேசிய அடையாளம் மற்றும் யூத இன ஒற்றுமையின் அடிப்படை கல்லாக திகழ்கிறது.